Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். தோத்திராண்டவரே, சோதரிக்கிறோம் அப்பா, எங்களை தாழ்த்துக்கிறோம், பெருமையாக்குறோம். இந்த காலை வேளைக்காக சோத்திரம், காலை ஆராதனைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் எங்களை நீர் அதிசயமாக நீ நடத்தி வருகிறீர். என்னுடைய இரக்கம் தயவுக்காக நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம். எப்பொழுதும் இந்த ஆராதனை உடைய கருத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும். இந்த பிள்ளைகளை ஆங்காங்கு கர்த்தர் கூட்டி சேர்த்து உடைய மகிமையான சமூகத்தை உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடும் ஆசீர்வதியும். ஆரம்பம் முதல் முடிவரை தேவாவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாட வேண்டாண்டவரே. நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தாரும். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. தோத்திரம் 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 தோத்திரம். நேரத்தில் என்னுடைய பரிசுத்த ரத்தத்தை இந்த இடத்தில் தெளிக்கிறோம். எல்லா தடைகளை அகற்றும் ஆசீர்வதியும். அவருடைய உதவி செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஜீவாவை ஆசீர்வதியும். சாமி ஆசீர்வதியும். டேனி ஆசீர்வதியும். சுபாஷை ஆசீர்வதியும். முடியாமல் ஜெபிக்கிறேன். காலை ஆராதனைகளை பங்கு பெறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஜோசஃபையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். கர்த்தாவே தொடர்ந்து நடத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய சபையின் பாட்டு புத்தகத்தில் 308வது பாடலை நாம் தேவ சமூகத்தை உணர்ந்து நாம் பாடலாம். 308. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தனை தொழுகிறோம் என்கிற பாடலை நாம் இப்பொழுது பாடுவோம். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை கர்த்தாதி கர்த்தனை தொழுகிறோம் எங்கள் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை கர்த்தாதி கர்த்தனை தொழுகிறோம். மூன்றில் ஒன்றாய் விளங்கும் பரலோக திரியேக தேவனை தொழுகிறோம். தூய கிறிஸ்தேசு நாமத்தை தொழுகிறோம். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை கர்த்தாதி கர்த்தனை தொழுகிறோம். கண்ட சராசர அகிலமும் ஆண்டவர் படைத்தாரே. கண்ட சராசர அகிலமும் ஆண்டவர் படைத்தாரே. கைப்பேடி மண்ணினாலே என்னை கனிவோடு வணிந்தாரே. கைப்பேடி மண்ணினாலே எம்மை கனிவோடு வணிந்தாரே. எம்மாத்திரம் என்னையும் தேவன் எண்ணி நினைத்திடவோ. எம்மாத்திரம் என்னையும் தேவன் எண்ணி நினைத்திடவோ. தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே கர்த்தாதி கர்த்தரை தொழுகிறோம் எங்கள் தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே கர்த்தாதி கர்த்தனை தொழுகிறோம்.
சாத்திடும் அசையாத கண்மலை நின்று அவர் சாட்சி சாட்டிடும் கர்த்தரை தொழுகிறோம். சிந்தை குளிர்ந்திட பாடிடுவே என்னை குரு இயேசுவே. சிந்தை குளிர்ந்திட ஆடிடுவே என்னை குரு இயேசுவே. அருளோதயம் உதிக்கோ உள்ளம் அதிகாலை நன்றி போங்கோ. அருளோதயம் உதிக்கோ
சோதரம் 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 சோதரம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு சோதரம் 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 சோதரம். ஆச்சரியமானவர், அதிசயமானவர், அன்பர், நண்பர், அதற்காக சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Oh, praise the Lord, 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 praise the Lord. நல்லவர் 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 நல்லவர். உடானபடி தோத்ராம் 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 தோத்ராம். Hallelujah 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 hallelujah. Praise you praise you praise you praise you praise you praise you praise you. Praise the Lord praise the Lord praise the Lord praise the Lord praise the Lord. Kada makatuda balakatuda tiga daga daga kadida 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 balakatuda balakatuda. Praise you praise you praise you praise you praise you praise you praise you. Praise the Lord 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 praise the Lord. Hallelujah 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 hallelujah. Praise the Lord praise the Lord praise the Lord praise the Lord praise the Lord. 65வது கோரஸை பாடுவோம். 65. Worship the Lord, worship the Lord, worship the Lord, worship the Lord, worship the Lord in the heaven, worship the Lord on the earth, worship the Lord in the temple. Jesus, Jesus, be thou glorified. Jesus, Jesus,
Garaba Shabala Katuda Malakada Katuda Ikadangara Kalaba Kaduda Mara Shabala Katuda Kalibala Katuda Ritaranara Karama Kaduda Malutura Kadia Kadara Katuda Bada Riparakama Karabala Katuda Kadibala Katuda. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Praise you, Lord, praise you, Lord, praise you, Lord. Glory, 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 glory. Hallelujah.
Praise you, Father God. We praise you, we praise you. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you for the wonderful presence of God. Praise you, praise you, praise you, Lord. Praise you. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நான் முழுதும் வழி அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். ஆராதனை தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒன்று. அந்த ஆராதனையை ஏதோ ஒரு கடமைக்காக நீ ஆராதிப்பாயானால் உன்னை தேவன் அழைத்தது வீண். நீ அதை கருத்தோடும் உண்மையோடும்
அவர் ஒருவரே நம் எல்லாருடைய துதிகன மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். அவர் சித்தமில்லாமல் இந்த உலகத்தில் ஒரு அணு கூட அசையாது. அவர் சொல்வதெல்லாம் உண்மை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு பெரிய நிறைவை நாம் அடைய வேண்டுமானால் நாம் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதிக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஒன்றும் உன்னையும் என்னையும் திருப்திப்படுத்தாது. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர், இவைகள் தான் நம்மை திருப்திப்படுத்தும். நீ ஏதேதோ திட்டம் போட்டு உன் எண்ணங்களின்படி நீ ஜீவிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் வாழ்க்கையில் ஒன்று நடக்கும். அப்படி கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நீ ஒன்றை செய்து கொள்வாயானால் அது நிரந்தரமாகவும் இருப்பதில்லை. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணி. அவர் உன்னை நடத்தட்டும், அவர் ஆளுகை செய்யட்டும். நீ ஒப்பு கொடுத்தால் ஒழிய உன்னை அவர் நடத்த போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை எப்பொழுதும் சூழ்நிலை ஒரு நல்ல திருப்திகரமாக இருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இல்லாமல் நீ ஒரு பெரிய நிறைவை அடைந்ததில்லை, அடையவும் முடியாது. ஆகவே அவரை மாத்திரம் நீ வெறுத்து விடாதே. அவரை சார்ந்துகொள், அவரை பற்றிக்கொள். அவர் ஒருவரே எல்லா தேவர்களுக்கும் மேலானவராக இருக்கிறார். அவர்தான் சர்வ வல்லவர். காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை உணர்த்துவார். நீ அவருக்கு ஒப்புக்கொள், அவர் உன்னை நடத்தட்டும். நீயே உன்னை நடத்தி கொள்ளாதே. அது எங்கே ஆகிலும் உன்னை ஆபத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். சுகவீனமாய் வியாதியாக இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். சில பெயர்களை சொல்லி நாம் ஜெபிக்கலாம். பிரதர் ராமோஸ் தந்தையா உடைய மருமகளுக்கு பெண் குழந்தை நார்மல் டெலிவரி கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த பிள்ளையை குழந்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். சுமதி மருமகளுக்கு நல்ல சுகப்பிரசவத்தை தரணும். ஞானபிரகாஷ் அம்மாவுக்கு கிட்னியில் ப்ராப்ளம் என்று ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல சுகம் பலன் கிருபை ஆரோக்கியத்தை தரணும். சிஸ்டர் எஸ்ஆர் பாத்திமாவுடைய குடும்பத்தை பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கணும். எல்லா தடை தீய சக்திகளை கர்த்தர் அழித்து போட வேண்டும். சரி, எஸ்ஆர் சத்யா அவர்களுக்கு நல்ல சுகம்பலன் கிருபையை கர்த்தர் கொடுக்கணும். பிரதர் ஆகிலோ அவர்களுக்கு நல்ல சுகம்பலன் கிருபையை கர்த்தர் கொடுக்கணும். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்மைலா அருணா சிஸ்டர் அவர்களுக்கு சரீரத்தில் 2 பேருக்கும் ஃபீவர். அவர் 2 பேருக்கு நல்ல சுகம்பலன் கிருபை நல்ல ஜீவனை கர்த்தர் தரணும். சுசீலாமாவுக்கு நல்ல விடுதலை தரணும். நல்லா சாப்பிடணும், நல்ல சரீரத்தில் சதை பிடிக்கணும். சிவராஜுக்கு நல்ல விடுதலை தரணும். சாலமனுக்கு நல்ல விடுதலை தரணும். எல்லாரும் ஜெபம் பண்ணணும். நல்ல ஆண்டவரே சோத்திரங்க. காலை வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம். பெயர் வாசிக்கப்பட்ட பிள்ளைகள் மீது உடைய கரம் அமரட்டும் கர்த்தாவே. எல்லாருக்கும் நல்ல சுகம் பலன் கிருபை விடுதலை ஆரோக்கியத்தை தருவீராக. பிரசவத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகப்பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் செபிக்கிற. தோத்திரம் 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 தோதிராம் தோதிராம் தோதிரா. எல்லா தடைகளை கர்த்தர் ஒட்டைப்பீராக. தாமஸ் சாரால் அவர்களுக்கு டைபாய்டு காய்ச்சல், அவர்களுக்கு நல்ல சுகம் பலன் கிருபை விடுதலையை தருகிறாங்க. எல்லா பலவீனங்களை அகற்றி போடுங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால் கர்த்தரை சோதரம் பண்ணலாம். சோதரம் சோதரம் சோதரா சோதரம் சோதரம் ஏசுவின் நாமத்தில். ஆதியாகமத்தின் புத்தகத்திற்கு நாம் கடந்து
ஆதியாகமம் புத்தகத்திற்கு நாம் கடந்து வரலாம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 40 44 வசனம் வரையிலும் நாம் வாசிக்க கேட்போம். அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருக்கிறேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்கணிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக ஊர்வித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவரும் உன் உத்தரவில்லாமல் உன் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் யோசேப்பை பற்றி சில வசனங்களை நாம் தியானிப்போம். யோசேப்பினுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம், அவன் கடந்து வந்த பாதை, அதற்கு பிறகு தேவன் அவனை விடுவித்து பார்வோன் மூலமாக அவனை ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஒரு காரியத்தை தான் நாம் இப்பொழுது தியானித்தோம். அதிலே நாம் பார்க்கிற வேளையில் அவனுடைய ஆசீர்வாதங்களை பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். 41 வாசிப்போம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல். ஒரு சிறையிலே கடந்தவனை எகிப்து தேசத்திற்கு முழுமைக்கும் அதிகாரியாக்கினேன். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி, அதாவது பார்வோன் தன் விரலிலே போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கழற்றி யோசேப்பின் கையிலே போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெல்லிய வஸ்திரம், அடுத்து கீழே பொன் சரப்பணியை அவனுக்கு உடுத்தி அவனுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி எல்லாரும் பணியுங்கள், அவன் வரும்போது கனப்படுத்துங்கள், அவனை பணியுங்கள், அவனை வணங்குங்கள், அவனை கனப்படுத்துங்கள், அவனுக்கு மதிப்பளியுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லும். யோசேப்பை தேவன் விசேஷமாக ஆசீர்வதித்தார். எகிப்தில் ஒரு பெரிய ஆளுநர், கவர்னராக இருந்தவன் பணியாற்றினான். பார்வோனுக்கு அடுத்தது யோசேப்பு தான் முழு எகிப்துக்கும் அவன் ஒரு தலைவனை போல ஒரு ஆளுகை செய்கிறவனாக காணப்பட்டான். 44 வசனத்தை வாசிக்கும் போது, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது. இது என்ன ஜீவோ சட்டமோ தெரியல. எகிப்தின் தேசத்திலே உன் உத்தரவு இல்லாமல் ஒருவனும் கையையாவது காலையாவது அசைக்க கூடாதுன்னா என்ன, ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? எழுந்திருக்கக்கூடாதா? நடக்கக்கூடாதா? கை கால்களை அசைக்கக்கூடாதா? என்ன சட்டம் இது? கடுமையான சட்டம். இந்த சட்டத்தை யார் தான் ஃபாலோ பண்ண முடியும், பின்பற்ற முடியும்? அப்படி ஒரு கணம், அப்படி ஒரு மகிமை. ஆமாம், கர்த்தர் உயர்த்துகிறார் யோசேப்பு, கர்த்தர் கனப்படுத்துகிறார். கர்த்தர் தான் அவனை வாளா இருந்தவனை தலையாக்கினார்.
அவன் கீழாக இருந்தவனை அவனை மேலாக்கினார். எல்லாம் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். கர்த்தருடைய ஆசீர்வாதம் யோசேப்பை உயர்த்தினர். முழு எகிப்திற்கும் அவனை கனப்படுத்தினார். எல்லா ஜனங்களும் அவன் உத்தரவில்லாமல் கையங்காலை கூட அசைக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டார். அந்த அளவுக்கு யோசேப்பு ஒரு மதிக்கத்தக்கவனாக கர்த்தர் மாற்றினார். இது மனிதன் உருவாக்கின ஒன்று அல்ல, இது கர்த்தர் உருவாக்கினார். யோசேப்பை போல இப்படி ஒரு சிறந்த ஆசீர்வாதத்தை வேதத்தில் நம்ம பார்க்கவே முடியாது. தானியேல் காலங்களில் கூட இருந்தது. நான் யோசேப்பை ஆசீர்வதித்தது போல இப்படி பிரத்யேகமாக நாம் பார்க்கிறது ரொம்ப அரிது. ஆனால் இதனுடைய ரகசியம் என்ன? வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் த காட்ஸ் பிளெஸிங்? தேவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய ரகசியம் என்ன? இதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஒரு தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறதுனுடைய காரணம் என்ன? ஏன் ஆசீர்வதிக்கல? ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் ஆசீர்வாதத்தில் பெருக்கம் இல்லை? ஏன் ஆசீர்வாதத்தில் ஒரு வித்தியாசம் இல்லை? அதே நிலை, அதே சூழ்நிலை, அதை விட குறைந்து போகிற, அதை விட பின்தங்கின நிலையில் போய்விடுகிறோம். ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை நம்மால் பார்க்க முடிகிறதில்லை. ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடிகிறதில்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசட்டும். யோசேப்பை தேவன் ஆசீர்வதித்தாரே. சிறைச்சாலையிலே இருந்தவனை கர்த்தர் அவனை கொண்டு வந்து சவரம் பண்ணி அவனுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையை பயன்படுத்தப்படும் போது தேவன் அவனை உயர்த்தினாரே, ஆசீர்வதித்தாரே. அந்த ரகசியம் என்ன? அதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். யோசேப்பினிடத்தில் இருந்த ஒரு மிக முக்கியமான 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன என்று பார்த்தால், முதலாவதாக அவனுடைய பரிசுத்தம். இரண்டாவதாக தேவன் அவனுக்கு கொடுத்த தரிசனம். மூன்றாவதாக கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நான்காவது, அவன் எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவனாக இருந்தான். ஐந்தாவதாக, அவன் அதிகமாய் பாடுகள் உபத்திரவங்களை சகித்தான். உபத்திரவம் அதிகமாக. இதை நான் 1 by 1 நான் சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மை நடத்துவார். முதலாவதாக, ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது அதில் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இங்கே நாம் பார்க்கிற வேளையிலே யோசேப்புக்கு இப்பொழுது 17 years old boy, 17 வயது பையன். இந்த 17 வயது பையனாகி யோசேப்பு அவனுடைய பெற்றோருடைய ஆடுகளை எல்லா பிள்ளைகளும் மேய்க்கும் போது யோசேப்பும் அவர்களோடு கூட போகிறது வழக்கம். ஆனால் அவர்கள் செய்கிற துன்மார்க்கம், பாவம், அக்கிரமம் அந்த நாட்களிலேயே யாக்கோபனுடைய பிள்ளைகள் துன்மார்க்கத்திலே ஈடுபடுகிறவர்களாக இருந்தார்கள், பாவத்திலே ஈடுபடுகிறவர்களாக இருந்தார்கள், கெட்ட வழிகளிலே ஈடுபடுகிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் இவர்களோடு அவன் செல்லுகிறான். ஆனால் அந்த துன்மார்க்கத்திலே இந்த வாலிபன் ஈடுபடவே இல்லை. இவன் அங்கே தனித்து நிற்கிறான். அவருடைய துன்மார்க்கத்திற்கு இவனை விட்டு போடவில்லை, ஜாக்கிரதையாக இருக்கிறான். ஏன் அந்த வயதிலே இவன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? தன்னுடைய அண்ணன்மார்கள் போகிற பாதையை தான் இவனும் செல்ல வேண்டும்.
இவன் மாத்திரம் ஏன் தனித்திருக்கிறான், இவனுக்கு ஏன் அப்படி ஒரு எண்ணம் வருகிறது? இதுதான் கர்த்தருடைய முன்குறிப்பு, தேவனுடைய முன்குறிப்பு. கர்த்தர் அவனை வேறு பிரிக்கிறார், துன்மார்க்கர் மத்தியிலே வேறு பிரிக்கிறார், அசுத்த ஜனங்கள் மத்தியிலே அவனை வேறு பிரிக்கிறார். அவன் தனித்து நிற்கிறான். அவர்கள் செய்கிற அந்த காரியங்கள் எல்லாம் அவன் மனதிலே ஒரு பெரிய கவலையை கொண்டு வருகிறது. அவன் தகப்பனிடத்திலே சென்று அவர்களுடைய துன்மார்க்கத்தை தகப்பனுக்கு சொல்லி வருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். 17 வயதிலேயே யோசேப்பு பரிசுத்தத்தை விரும்புகிறார், பரிசுத்தத்தை நேசிக்கிறார், பரிசுத்தத்தை காத்து கொள்ள விரும்புகிறார். அவர்களோடு சேர்ந்து அந்த கெட்ட வழிகளில் அவன் செல்லவில்லை. ஆனால் அவன் தனித்து நின்று பயபக்தியாக அவனுக்கு இருந்த அந்த பயபக்தி, அதுதான் அவனை பரிசுத்தத்திலே நடக்க செய்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் உன்னை உயர்த்துகிறதற்கு முதல் அடிப்படையே நீ கர்த்தருக்கு பயப்படும். ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை உன்னிடத்திலே கர்த்தர் காண வேண்டும். துன்மார்க்கமாக பல சிற்றின்பங்களிலே, உல்லாசங்களிலே, பாவங்களிலே நீ செல்லும்போது உன்னுடைய எதிர்காலங்கள் அது யாராக இருந்தாலும் பாதிக்கும். நிச்சயமாக உங்கள் திறமையெல்லாம் அது ஒரு பகுதி, உங்கள் பட்டம் படிப்பெல்லாம் அது ஒரு பகுதி. பரிசுத்தம் என்று ஒன்று தேவனுக்கு நேராக நீ இல்லாவிட்டால் உன்னுடைய காரியங்கள் எல்லாம் பூஜ்யமாக மாறிவிடும். தானியேல் காலத்தில் கூட நிறைய மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த காலங்களிலே தானியேலும் ஒரு யூதன் பாபிலோன் தேசத்திலே அடிமையாய் கொண்டு வரப்படுகிறான். ஆனால் தானியேலை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு நடத்துதல் அவனுக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் பரிசுத்தத்தை அவனும் நேசிக்கிறான், கவனமாக. நல்ல படிப்பாளி, நிறைய பாஷைகள் தெரியும், ஞானம், அறிவு எல்லாம் தானியேலுக்கு நிறைய இருந்தது. அப்போ இதனுடைய ரகசியமே நான் யோசிக்கிறேன், அந்த பரிசுத்தம் தான் அதனுடைய ரகசியம் நான் நினைக்கிறேன். தானியேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது தானியேலை பற்றி என்ன சொல்லுகிறது வேதம் என்று பார்ப்போம். 1:9. தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் பயமும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவர் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய ஆண்டவருக்கு நான் பயப்படுவேன். அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கினும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே என்றான். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீஷாவேல் 9ஆம் வசனம். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் பயமும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவர் தானியேலை நோக்கி 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாததென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். அதாவது தீட்டுப்படுத்தாதபடிக்கு வேண்டிக் கொள்கிறது. 2வது பிரதானிகளிடத்திலே, அதாவது முதலாவதாக தீர்மானிக்கிறது, 2வது பிரதானிகளிடத்திலே போய் வேண்டிக் கொள்கிறது. தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தலாக, ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தானியேல் பாபிலோனிலே மிக கவனமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மிக கவனம். ஆகவேதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார், அவனை உயர்த்தினார், அவனை கனப்படுத்தினார். தானியேலிடத்தில் இருக்கிற விசேஷம் என்னவென்று பார்த்தால் பரிசுத்தம். பரிசுத்தம், அவன் பரிசுத்தத்தை அவன் அதிகமாக காத்து கொள்கிறார். ராஜபோஜனத்தினால்
தன்னை கரைப்படுத்தக்கூடாது, தீட்டுப்படுத்தக்கூடாது என்று ஜாக்கிரதையாக இருந்தான். ஆகவேதான் அவனுக்கு மறைபொருள்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது. குறி சொல்லுகிறவர்கள், ஜோசியர்கள், மந்திரவாதிகள், இவர்களுக்கு கூட மறைபொருள்கள் எல்லாம் அந்த காலத்தில் வெளிப்படுத்தப்படவில்லை. இவனுக்கு பரலோகத்தின் தேவன் வெளிப்படுத்தினதுடைய ரகசியம் என்ன என்று பார்த்தால் அவருடைய பரிசுத்தம். ஸோ இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஆசீர்வாதத்தின் ஊடே கடந்து செல்லணும்னா பரிசுத்தம் இல்லாமல் நீ ஆசீர்வாதத்தில் முன்னேறவே முடியாது. ஜான் ஏறினா முழம் சறுக்கும் என்று சொல்வார். இந்த பரிசுத்தம் இல்லைன்னா ஜான் ஏறுற மாதிரி இருக்கும், முழம் இல்லை 2-3 மடங்கு சரிக்கினே போயிடும். ஆகவே வேதத்திலே நாம் பார்க்கும்போது எங்கேயெல்லாம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தலைகுனிய வைத்தார், வெட்கப்பட வைத்தார், ஆசீர்வாதத்தை இழக்க செய்தார் என்று சொன்னார், அவருக்கு கீழ்ப்படியாமல் அந்த பரிசுத்த குலைச்சல் ஆக்கினார்களோ அந்த இடத்திலெல்லாம் ஜனங்கள் வெட்கப்பட்டார்கள். இந்த நாளிலே யோசேப்பை தேவன் ஆசீர்வதித்ததனுடைய ரகசியம் என்ன? பார்வோனுக்கு அடுத்தது ஒரு கவர்னராக அவனை உயர்த்தினதனுடைய ரகசியம் என்ன? அவன் கைகளிலே முத்திரை மோதிரத்தை போட்டு 2ஆம் ரதத்தில் அவன் உட்கார்ந்து தண்டனிட்டு பணியுங்கள் என்று பார்வோன் அறைகூவலிட்டு அவனை கனப்படுத்தினதுடைய ரகசியம் என்ன? யோசேப்புடைய உத்தரவில்லாமல் கையும் காலும் எகிப்திலே ஒருவனும் அசைக்கக்கூடாது என்று ராஜா உத்தரவிட்டதனுடைய ரகசியம் என்ன? யோசேப்பு அவனை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வுக்கு நேராக அந்த பரிசுத்தம் நடத்தி கொண்டே வந்தது. நீங்கள் வேண்டுமானால் உங்களை செக் பண்ணி பாருங்கள். பரிசுத்தம் உங்களை ஜெயத்திற்கு நேராக நடத்தும். பரிசுத்தம் உங்களை ஆசீர்வாதத்திற்கு நேராக நடத்தும். எந்த பயலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கல. 11 பேரை அப்படியாக எகிப்திலே அவங்க வந்து பஞ்சத்தில் வந்து எல்லா யோசேப்பு இடத்துல வந்து கெஞ்சினான், அத்தனை பேரும். ஆனால் யோசேப்பு ஒருவனை தான் கர்த்தர் ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவனாக வைத்தார். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு வேணுமானால் நீ பரிசுத்தத்தில் இருந்தால் தான் உனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். இல்லாவிட்டால் இந்த ஜென்மத்திலே நீ ஆசீர்வாதத்தை பார்ப்பது கடினம். 2வதாய் பார்க்கிற வேளையிலே 37ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் குறைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரைமட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் கண்டதை தான் சொன்னான். உன்னை செட் பண்ணி யோசேப்பு சொல்லல. யோசேப்பு வந்து பொய்யா ஒன்றை அவன் சொல்லல. அவன் சொப்பனத்தை காண்கிறான். சொப்பனமும் தரிசனமும் கர்த்தர் கொடுக்கிற ஒன்றுதான். அப்போ அந்த சொப்பனத்தை அவன் பார்க்கும்போது அவனுக்கு வந்து அந்த கர்த்தர் காண்பிக்கிற காரியத்தை அவர்களுக்கு சொல்கிறான். முதலாவதாக அவனுடைய கதிர்கட்டை 11 கதிர்கட்டுகளும் சுற்றி வணங்கி நின்றது என்று அவன் சொல்லுகிறான். அதை அவர்கள் கேட்டவுடனே அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவனை கடிந்து கொள்கிறார்கள், பகைக்கிறார்கள். 2வது கண்ட சொப்பனம் அவனுடைய கதிர்கட்டை சந்திரனும் சூரியனும் 11 கதிர்கட்டும் சுற்றி வணங்கி நின்றது என்று
அவருடைய தாய் தகப்பனும் இந்த 11 சகோதரர்களையும் சேர்த்து சொன்னார். ஆனால் பெற்றோர்கள் அவனை கடிந்து கொள்கிறார். இதெல்லாம் அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற தரிசனம். பிற்காலத்திலே கர்த்தர் அவனுக்கு நிறைவேற்ற போகிறதை அதை அவர்களுக்கு காண்பிக்கிறார். ஆனால் அவனோ அவைகளை ஒத்துக்கொள்கிறதில்லை. அவனை எதிர்க்கிறார்கள், பகைக்கிறார்கள். ஆமாம், அருமையான தேவனுடைய பிள்ளைய யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. தரிசனம் என்றால் அதுதான் லக், அதுதான் கோல், அதுதான் அச்சீவ்மெண்ட், அதுதான் டிசையர், வாட்ச். அப்போ அந்த கோல் அவனுக்கு இருந்தது, அந்த லட்சியம் அவனுக்கு இருந்தது, அந்த தரிசனம் அவனுக்கு இருந்தது. கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனத்தை விட்டு அவன் விலகவே இல்லை. இன்றைக்கு தேவ ஜனங்கள் உயர்த்தப்படணும்னா உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். அது என்ன தரிசனம்? நீங்கள் உங்கள் எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருப்பீர்கள் என்கிற ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தை வைத்து ஜெபிக்க வேண்டும். அந்த தரிசனத்தை நீங்கள் சிந்தித்து கொண்டே இருக்கணும். அந்த தரிசனத்தை உங்களுடைய கண்களுக்கு முன்னதாக வைத்து நீங்கள் சித்தரித்து பார்க்க வேண்டும். தரிசனம் இல்லாமல், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். உசியா ராஜா கர்த்தருடைய தரிசனங்களிலே அவன் புத்திமானாக இருந்தான். 2 சொல்லு. கர்த்தருடைய தரிசனத்திலே அவன் புத்திமானாக, ஆகவேதான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், வர வர பலப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்புக்கு அந்த தரிசனம் இருந்தது. கர்த்தர் நடத்தினார், கர்த்தர் நடத்துவார், இந்த தரிசனத்தின்படி என்னை நடத்துவார் என்கிற அவனுக்கு ஒரு லக்கு இருந்தது, ஒரு கோல் இருந்தது. இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தரிசனம், அந்த தரிசனத்தின் மேலே ஒரு விசுவாசம் நமக்கு இல்லாமல் இருக்குமானால் நாம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஏதோ நம்முடைய காலம் ஓடும், அன்றாட தேவைகள் சந்திக்கப்படும். ஆனால் யோசேப்பு ஒரு பெரிய எகிப்து தேசத்திலே ஒரு பெரிய கவர்னராக உயர்த்தப்பட்டது கர்த்தர் அவனுக்கு காண்பித்த அந்த காரியம், தரிசனம். அந்த தரிசனம் பிற்காலங்களில் அப்படியே நிறைவேறுகிறது. 11 சகோதரர்களும் யோசேப்பை தேடி சென்று அவனை வணங்கினார்கள், அவன் பாதத்தில் விழுந்தார்கள். இதுதான் கர்த்தர் கொடுத்த தரிசனம், அப்படியே நிறைவேறுகிறது. தாயும் தகப்பனும் கூட அவனிடத்திலே போகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே ஒரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது ஒரு தரிசனத்தோடு இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். ஒரு சரியான லக்கோடு நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். லக்கு இல்லாமல் இருக்க, ஊழியமாக இருந்தாலும், விசுவாச பாதை விசுவாசிகளாக இருந்தாலும், அல்லது குடும்பத்தினுடைய தேவைகள் எதிர்காலங்களாக இருந்தாலும், ஒரு லக்கு, ஒரு தரிசனம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அப்போதான் அதன்படி உங்களை கர்த்தர் நடத்துவார். அதே நினைக்கிறேன் பிள்ளைகளோட ஒரு பெரிய 2 கிரவுண்டில் ஒரு வீடு வாங்கி நான் கட்ட போகிறேன், கட்டுவேன், கர்த்தர் என்னை கொண்டு கட்டுவார் என்று சொல்லுவோமானால் அதையே நாம் சிந்தித்துட்டு அதையே நாம் தரிசனமாய் பார்ப்போம். எனக்கு ஒரு நல்ல ஜாப் அரசாங்கத்தில் ஒரு பெரிய அதிகாரியாக நான் வருவேன், நான் ஒரு டாக்டராக வருவேன், நான் ஒரு இன்ஜினியராக வருவேன், ஒரு கலெக்டராக வருவேன், அந்த தரிசனம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுவோமானால் அதே நினைச்சுக்கிட்டே நீங்கள் இருக்கணும். ஆமாம், தரிசனமும் சொப்பனமும் ஆவியானவருடைய பாஷை, கர்த்தர் பேசுகிறது தான். யோசேப்போடு சொப்பனங்கள் மூலமாய் கர்த்தர் பேசினார். பிற்காலங்களிலே நான் உன்னை இதன் ஊடாக நான் நடத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சகோதரர்கள் உன் பாதத்தில் விழுந்து 11 பேர் வணங்குவார்கள் என்று ஆதியிலே கர்த்தர் காண்பித்தார். அது யோசேப்புடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே நிறைவேறினது. அல்லேலூயா. கர்த்தருடைய தரிசனம். நான் எப்படி படிப்பேன், எப்படி சம்பாதிப்பேன், ஒரு பெரிய தொழிலதிபராக நான் மாறுவேங்கிற ஒரு தரிசனம். யோசேப்பு தரிசனம் உள்ளவனாக, கேளுங்க, அந்த தரிசனம் இருந்ததுனால அவனை சகோதரர்கள் கஷ்டப்படுத்தினாங்க.
விசனப்படுத்தினாங்க. அவனை 30 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டாங்க. அவனை குழியிலே தள்ளினாங்க. அவனை கொலை செய்யும்படியாய் திட்டம் போட்டாங்க. யோசேப்பு கவலையே பண்ண. அவனுக்கு ஒரு தரிசனம். கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை காட்டியிருக்கிறார். நான் எதை குறித்து பயப்பட? கர்த்தர் எனக்கு காண்பித்த தரிசனம் நிச்சயமாகவே நிறைவேறும். என் தேவன் உண்மை உள்ளவர். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்னை நடத்துகிறவர் உண்மை உள்ளவர். அவர் என்னை பாதுகாப்பார். தரிசனத்தை கண்டவர் 30 வெள்ளிக்காசுக்கு ஒரு அடிமையாய் விற்கப்பட்டு அடிமையாய் கொண்டு போய் எகிப்தில் இருந்தார். அங்கேயும் அவனுக்கு வந்த சோதனை, கஷ்டங்கள், பாடுகள், பொய்க்குற்றச்சாட்டு, நம்பிக்கை துரோகங்கள். ஆமாம், அவன் கவலைப்படலை. அவனுக்குள்ளே ஒரு நிச்சயம் இருந்தது. எனக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவார். என் தேவன் உண்மை உள்ளவர். அதை நிறைவேற்றப்படும் போது நான் உயர்த்தப்படுவேன் என்கிற தரிசனம் அவனுக்கு. அன்பான தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஒரு தரிசனம் என்று ஒன்று இருக்குமானால், அல்லது ஒரு கோல், ஒரு லக்கு, ஒரு அச்சீவ்மெண்ட் என்று ஒன்று இருக்குமானால், கர்த்தர் உன்னை எந்த பாதையில் நடத்தினார் நீ கவலைப்படாத. உன்னை நிந்திக்கலாம், உன்னை ஏசலாம், உன்னை மட்டமாக நினைக்கலாம், கவலைப்படாத. அல்லது உன் சூழ்நிலை ரொம்ப ஒரு எளிமையாக இருக்கும், எந்த நம்பிக்கையும் இருக்கா, எந்த ஹோப்பும் இருக்கா, கவலைப்படாத. உனக்கு ஒரு லக்கு இருக்குமானா, உனக்கு ஒரு தரிசனம் இருக்குமானா, நீ எதை குறித்து சிந்திக்காத, யோசிக்காத. உனக்கு அந்த லக்கை, தரிசனத்தை கொடுத்தவர் கர்த்தர். அவர் தான் அதை நிறைவேற்ற போகிறார். எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம். எதை குறித்தும் கலங்கல. சிறைச்சாலையில் கூட போயிருந்தோம். கைதியா செய்யாத குற்றத்தை செய்தேன் என்று சிறையில் கூட போயிருந்தோம். யோசேப்பு பயப்படலை. அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, அவனுக்கு ஒரு விசுவாசம். எனக்கு கர்த்தர் தரிசனத்தை தந்திருக்கிறார், அந்த தரிசனம் என்னிலே நிறைவேறும். நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன். அவர் உண்மை உள்ளவர் என்று அவன் எண்ணினான். அப்படி ஒரு தரிசனம் உனக்கு வேண்டும் தேவர்களே. தரிசனம் இல்லைன்னா, உனக்கு ஒரு லக்கு என்று ஒன்று இல்லைன்னா, ஒரு கோல் என்று ஒன்று இல்லைன்னா, நீ ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கவே முடியாது. ஆசிரியவனாக வாலிபனாக இருக்கும்போது எனக்கு இப்படியெல்லாம் ஒரு ஆசை. நல்லா பயன்படுத்தணும், நல்லா ஜெபிக்கணும், நல்லா போதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு. ஒரு சபையில் ஜனங்களுக்கு போதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு. அதை தான் இன்றைக்கு கர்த்தர் என்னை நடத்திட்டு இருக்கிறார். அந்த தரிசனம், அந்த வாட்சி, அந்த தாகம் எனக்கு இருந்ததுனால அதை தருகிறவரும் கர்த்தர் தான், அதை நிறைவேற்றுகிறவரும் கர்த்தர் தான். ஆகவே அன்பான தேவர்களே, யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினது. அவனுக்கு ஒரு தரிசனம், தெளிவான தரிசனம். உன் தரிசனம் நிறைவேறுகிறதற்கு முன்பதாய் உன்னை பல சோதனையின் ஊடாய், பல பாடுகளின் ஊடாய், பல நிந்தை அவமானத்தின் ஊடாய் கர்த்தர் உன்னை நடத்தலாம். பயப்படாதே. உன்னை அழைத்தவர், உன்னை நடத்துகிறவர். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மலர்படுக்கையான வாழ்க்கை அல்லவே அல்ல. மூன்றாவதாய் பார்க்கிற வேளையில் யோசேப்பினுடைய மூன்றாவது காரியம் ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கும் போது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்ப்பு பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. இங்கே நாம் பார்க்கிற வேளையிலே மூன்றாவதாக யோசேப்பை ஆசீர்வதித்தது, உயர்த்தினது, கனப்படுத்தினது. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனோடு இருந்து அவனை காரிய சித்தி உள்ளவனாக மாற்றி. ஒரு தேவ பிள்ளைகள் உயர்த்தப்படுகிறதனுடைய ரகசியம் வந்து கர்த்தர் உங்களோடு இருக்கும். கர்த்தர் இருந்தாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருக்கணும். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன?
கிறிஸ்துவை உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். கர்த்தர் இருக்கணும், இயேசு இருக்கணும் கூடவே. அவர் கூட நடந்து வருகிறத உணரணும், அவர் பக்கத்தில் இருக்கிறத உணரணும். கர்த்தர் கூட இருக்கணும். ஆகவே தான் அவனை யாரும் அழிக்க முடியல. யோசேப்பு எத்தனையோ சோதனை, வேதனை, ஆபத்துகள் வந்தது. அவனை அழிக்கவே முடியல, அவனை காலி பண்ண முடியல, அவன் அட்ரஸ் இல்லாமல் மாற்ற முடியல. காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் இருக்கணும், உன்னோடு கர்த்தர் இருக்கணும். தேவர்களையே, கர்த்தர் இல்லைன்னா நீ வெறுமையான முன்னேற முடியாது. கர்த்தர் இல்லைன்னா நீ பிரகாசிக்க முடியும். கூட கர்த்தர் இருக்கணும். தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். நீ விருத்தி அடையணும்னா கர்த்தர் உன்னோடு இருக்கணும், உன்னோடு இருந்து நடத்தணும். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததினால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஆமாம், ஞானம், அறிவு, புத்தி கர்த்தர் கூட இருந்தால் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கு. அவன் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறார் என்று அவன் ஓனராகிய எஜமான் கண்டான் என்று சொல்லப்படும். கர்த்தர் கூட இருந்தால் நாம் செய்கிறதெல்லாம் சக்சஸ் ஆகும், ஜெயமாகும். சரியா நம்ம செய்வோமானால் அதெல்லாம் வாய்க்கும். நம்ம என்ன திட்டம் போடுறோமோ அந்த திட்டத்தை கர்த்தர் வாய்க்க செய்வோம். கர்த்தர் கூட இருக்கும். ஆபிரகாமோடு கூட இருந்தார், மோசேயோடு கூட இருந்தார், சாமுவேலோடு கூட இருந்தார். யாரோடு கர்த்தர் இருந்தாரோ அவர்கள் எல்லாரும் உயர்த்தப்பட்டார். ஆமாம், ஒரு தேவ பிள்ளை இந்த காலை வேளையில் இதை நீ நல்ல மனதில் பதிக்கணும், நீ ஆசைப்படணும். ஆண்டவரே, என்னோடு கூட இருங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா. நான் உட்காரும் போது என்னோடு கூட உட்காருங்க, நான் பிரயாணம் பண்ணும்போது என்னோடு பிரயாணம் பண்ணு, நான் படுக்கும்போது என்னோடு கூட படுத்துக்கொள்ளுங்க. எல்லா காரியம், கல்லூரிக்கு போகும்போது, பிஸ்னஸுக்கு போகும்போது என்னோட கூட வாங்கன்னு சொல்லி கர்த்தர் இருக்கணும்ட்டு நீ ஆசைப்பட. எத்தனையோ ஆசைகள் இருக்கும், உதவாத உலக காரியங்களில் ஆசை இருக்கு. ஆனால் தேவன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுகிற தேவ பிள்ளைகள் இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் கூட இருக்கணும், ஏசு என்னோடு இருக்கணும், குடும்பத்தில் இருக்கணும், என் வீட்டில் இருக்கணும். ஆசைப்படுகிறாயா? தேவ பிள்ளைய, தங்கச்சி, தம்பியே, சகோதரனே, சகோதரியே, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். எங்கே இருந்தார்? கடைசி மட்டும் இருந்தார். சிறைச்சாலையிலே போனான், செய்யாத குற்றத்தை செய்தேன் என்று சொன்னான். அங்கேயும் கர்த்தர் பாருங்க. அவனுக்கு வந்த சோதனை வேதனைகளிலே கர்த்தரை அவன் இழக்க விரும்பவில்லை. இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய ரகசியம். ஏன் ஆசீர்வதிக்கப்படலை? ஏன் ஆசீர்வாதம் வரல? ஆசீர்வாதம் இல்லை இல்லைன்னு சொல்ற. நீ எங்கே கர்த்தரை இழந்தாய்? கர்த்தரை இழந்தால் உனக்கு எப்படி நன்மை நடக்கும்? கர்த்தரை தக்க வைத்துக்கொள், கர்த்தரை காத்துக்கொள், கர்த்தரை பத்திரப்படுத்து, ரட்சிப்பை காத்துக்கொள். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் சிறைக்கு போனான், அப்ப கூட போனான். கர்த்தர் எவ்வளோ அவன் மேல பிரியமா இருக்கிறார் பாருங்க. சரி, சாதாரண இடங்களிலே யோசேப்போடு கர்த்தர் இருந்தார்னா அது ஒரு விதம். அவன் குற்றவாளியாக அக்யூஸ்ட் ஆன போது அவன் சிறை செய்ய அவன் பிரிசனுக்கு போறான். God also go with him. சிறைக்கு போகும்போது கர்த்தர் அவனோடு கூட போகிறார். எதற்கு? சிறையா கைதியாக இருக்கிறதற்கா? இவ்வளோ ஒரு பாசம் பாருங்க தேவன் யோசேப்பு மேல். தேவன் அவன் கைதியாக உட்காரான், சிறையிலே போய் கர்த்தரும் கைதியாக யோசேப்போட இயேசுவை போல இருக்கிறார். ஆமாம், அதுதான் ரகசியம். யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினது ரகசியம் என்ன? பார்வோனுடைய முத்திரை மோதிரத்தை அவனுக்கு போட்டதனுடைய ரகசியம் என்ன? இரண்டாம் ரதத்திலே தண்டனிட்டு அவன் கடந்து போகும்போது அவனுக்கு மெல்லிய வஸ்திரம் எல்லாம் அவனுக்கு உடுத்தி, போர் சரப்பணி உடுத்தி அவனை வணங்குங்கள் என்று பார்வோன் சொன்னதனுடைய ரகசியம் என்ன? எகிப்து முழுமைக்கும் உன் உத்தரவில்லாமல் ஒருவனும் கையும் காலும் அசைக்க கூடாது என்று ஒரு பெரிய பவர் யோசேப்புக்கு பார்வோன் கொடுத்ததனுடைய ரகசியம் என்ன? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். God was with him.
God was with Joseph. Dear children of God, தேவன் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அதுதான் உயர்வின் ரகசியம். கர்த்தர் உன்னோடு இன்னைக்கே கூப்பிட்டு அவரை நேசு. அப்பா, என் சொந்த பந்தத்தை வேறுமான நான் வெறுத்துக்குவேன், உங்க வெறுத்துக்க மாட்டோம்பா கதர். எனக்கு உங்களுடைய சமூகம் போதும்பா என்று கதர். எனக்கு நீர் ஒருவர் தான்பா என்று அவரை நோக்கி கதர். அவர் தான் உன்னை அழைத்தார். இந்த ஆண்டவர் மாத்திரம் இல்லாவிட்டால் நீ இருந்த இடத்திலே புல்லு முளைந்து போயிருக்கும். நீ எப்போது உலகத்தை விட்டு கடந்து போயிருப்பாய். இன்றைக்கு இந்த பூமியிலே நீ நடமாடி கொண்டிருக்கிறது ரகசியம் கர்த்தர் ஒருவராலே தான். அதை மறந்து விடாது. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி செய்கிறதெல்லாம் வாய்க்க செய்ய கர்த்தர் இருந்தார். எல்லாம் 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே தாவீதை குறித்து என்ன சொல்கிறது பாருங்கள். 2 Samuel chapter 5 verse 10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டது. ஆகவே நம்முடைய உயர்வின் ரகசியம் கர்த்தர். கர்த்தர் கூட, கர்த்தர் கூட இருந்தார் எல்லாம் கிடையாது. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க, சாதிங்க. அது நீங்கள் செய்யல, உங்களுக்குள்ள இருந்து கர்த்தர் செய்யுங்க. உன்னால முடியாது, கர்த்தரால் எல்லாம் முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தின் நேராய் மோசே நடத்தி கொண்டே வருகிறார். சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு ஒரு பெரிய தடையாக இருந்தது. மோசையோடு ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். எங்களை ஏன் இந்த வனாந்தரத்திற்கு அழைத்து கொண்டு வந்து சாகவா என்று எல்லாரும் கூக்குரலிட்டார்கள். ஆனால் மோசே கர்த்தரோடு ஜெபிக்கிற நேரத்திலே உன் கையில் இருக்கிற கோலை சமுத்திரத்திற்கு நேராய் நீட்டு என்றார். அந்த இரவு கர்த்தர் ஒரு கீழ்காற்றை வீச பண்ணினார் என்றார். கடல் தண்ணீர் எல்லாம் ஒதுங்கி அவர்களுக்கு வழியை வகுத்து தந்தார். பார்வோன் ரதம் வரும்போது மறுபடியும் ஒரு கீழ்காற்று வீச பண்ணும்போது அந்த தண்ணீர் எல்லாம் அவர்கள் வருகிற வழியிலே நிரப்பி அவர்கள் உருளைகள் எல்லாம் கழலவும் அவர்கள் எல்லாரும் மாண்டு போனார். வேதம் சொல்லுகிறது, எகிப்தியர்கள் கடற்கரையிலே செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அதுபோல தேவன் உண்டு. உனக்காக சிவந்த சமுத்திரத்தை பிளக்கிறவர், சமுத்திரத்தை 2ஆய் பிளக்கிற ஒரே தெய்வம் நம்முடைய தெய்வம். அந்த தேவன் உன்னோடு இருந்தார். பெரிய காரியங்களை யோசேப்பு ஏன் கவர்னராய் மாறினார்? கர்த்தர் தான் அவனை கவர்னராய் அப்பாயின்மெண்ட் பண்ணினார். 4ஆவதாய் பார்க்கிற வேளையிலே ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்துவிட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றையும் குறித்து விசாரியாதிருந்தான். இங்கே யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். இங்கே நாம் பார்க்கிற வேளையிலே யோசேப்பு யோசேப்புடைய எஜமானிடத்திலே எல்லாவற்றையும் அவனுடைய கையிலே ஒப்பு கொடுக்குறான். ஏன்னா அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்க செய்கிறான், எல்லாமே சக்சஸ் ஆகுது. ஆகவே யோசேப்பினுடைய கையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துட்டு எஜமானை பற்றி சொல்லு, சாப்பிட்ற சாப்பாட்டை தவிர மற்ற எதை குறித்து அவங்ககிட்ட பேசுறத விசாரிக்கிறதே இல்லை. பண விஷயத்தில் விசாரிக்கிறது இல்லை, பொருட்கள் வருகிறது போகிறது பற்றி விசாரிக்கிறது இல்லை, எவ்வளோ வந்தது எவ்வளோ விற்றா என்று விசாரிக்கிறது இல்லை, என்ன லாபம் வந்தது என்று விசாரிக்கிறது இல்லை, இன்னைக்கு எவ்வளோ இன்கம் என்று விசாரிக்கிறது இல்லை. காரணம் என்னென்னா, அவ்வளோ நம்பிக்கை யோசேப்பின் மேல் போர்த்திபிரார் எஜமானி அவ்வளோ உண்மையானவன், உத்தமமானவன்.
ஒரு சிறிய தவறு, ஒரு சிறிய பொய் கூட பேசாதவன் யோசேப்பு. ஸோ அவனை எஜமான் அவன் மேலே சந்தேகம் வருகிறதே இல்லை. சந்தேகம் வருகிறதுபடி யோசேப்பு நடக்கிறதும் இல்லை. ஆமா, எல்லாமே ஜெயமாய் மாறுகிறது. ஆசீர்வாதம் நிறைந்து கொண்டே இருக்கிறது. வருமானம் யோசேப்பு இருக்கிற காலத்திலே வந்து கொண்டே இருந்தது. போர்த்திபிராவுக்கு பெரிய மகிழ்ச்சி. இதுவரையிலும் இல்லாத ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த யோசேப்பு வந்த பிறகுதான் நம்முடைய தொழில்கள் எல்லாம் சூடு பிடித்து ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆகவே யோசேப்பு ரொம்ப உண்மையானவன். அவனோடு அவனுடைய தெய்வம் பெரியவர், அவர் கூட இருக்கிறார் என்று அவனை விசாரிக்கிறதே இல்லை. காரணம் என்ன? ஒரு பண விஷயத்தில் ஒருத்தரை இன்னொருத்தர் வந்து கேட்காம விசாரிக்காமலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய ரகசியம் என்னன்னா, அவங்க அந்த பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்க விஷயத்தில் உண்மையாக இருக்கிறாங்க. உண்மை. யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினது என்னன்னு கேட்டீங்கன்னா உண்மை. உண்மை உண்மையா அந்த போர்த்திபிரா மனைவி அவனோடு தவறா நடக்க வந்த போதிலும் கூட அவன் கர்த்தருக்கு உண்மையா இருந்தான். போர்த்திபிரா மனைவி வந்து என்னென்னவோ பொய் குற்றச்சாட்டு தந்திரங்கள்லாம் பண்ணி அவன் மேலே இருந்த வஸ்திரத்தை வேணுமெனே எடுத்து வச்சுக்கிட்டு குற்றம் சாட்டி அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக பாருங்க அந்த எபிரேய புள்ளான அதெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டான்னா சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணான். ஆனால் அவன் மனிதர்களுக்கு முன்பதாக ஒரு பொய் குற்றச்சாட்டோடு இருந்தானே தவிர கர்த்தருடைய பார்வையில் யோசேப்பு வந்து உத்தமன், உண்மையானவன், உண்மையானவன். ஆகவேதான் கர்த்தர் அவனை உயர்த்தினார். போர்த்திபிராவுக்கும் உண்மையானவன், கர்த்தருக்கும் உண்மையானவன். போர்த்திபிரா மனைவிக்கே தெரியும் மனசாட்சியில யோசேப்பு உண்மையானவன் என்று. அவன் உண்மையற்றவனாக இருந்திருப்பானால் அவளோடு அவன் பாவம் செய்திருக்க வேண்டும். ஓடினான். என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு உண்மையாக இருக்கிறவன் யோசேப்பு, எஜமானுக்கு உண்மையாக இருக்கிறவன். அதான் வேதம் சொல்றது, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறும். உண்மையாய் இருக்கிற தேவ பிள்ளையே பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். யோசேப்பனுடைய ரகசியம் என்ன? ஆசீர்வாதம். அவன் உண்மை உள்ளவன், பரிபூர்ண ஆசீர்வாதம். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் மேகத்தின் மேல் அதிகாரியாய் கர்த்தர் வைக்கிறார். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, உண்மை இல்லைன்னா கர்த்தருடைய ஆசீர்வதிக்க முடியாது. உண்மை, உண்மை வேண்டும். கர்த்தரை பின்பற்றுவதிலே உண்மை, ஜெபத்திலே உண்மை, கர்த்தருக்கு காணிக்கை தசமபாகம் கொடுக்கறதில் உண்மை, வேதத்தை வாசிக்கிறதில் உண்மை, ஊழியம் செய்கிறதில் உண்மை, கொஞ்சமாகிற உண்மை. உண்மையே இல்லாமல் இருப்பாய், உன்னோட கர்த்தர் இருக்கிறது சந்தேகம்தான். உண்மை உள்ளவருக்கு தான் கர்த்தர், உத்தமருக்கு தான் கர்த்தர். யோசேப்பை ஏன் ஆசீர்வதித்தார், உயர்த்தினார்? அவன் உண்மை உள்ளவன். எதை குறித்தும் எஜமானுக்கு சந்தேகம் வரவே இல்லை. அந்த அளவுக்கு உண்மை உள்ளவர். அருமையான தேவ பிள்ளைகளே, கடைசியாக ஒன்றை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 39ஆம் அதிகாரத்திற்கு வருகிற வேளையில் அதில் 20ஆம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். இங்கே நாம் பார்க்கிற வேளையில் யோசேப்பினுடைய எஜமான் அவனை பிடித்து அவனை கொண்டு வந்து கைதிகள் இருக்கிற சிறையில் அவனை தள்ளி அடைக்கிறான். என்ன பெரிய மாற்றம் பாருங்க, இவ்வளோ பெரிய மாற்றம். அவன் நன்றாய் இருந்தவன், நல்ல ஆசீர்வாதமாக இருந்தவன், எப்பொழுது சிறையில் வந்து தள்ளப்பட்டான். அவன் மேலே இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகளை வைத்து எஜமானை நம்புறபடி பண்ணிவிட்டார். எஜமான் நேசித்த ஒரு யோசேப்பு, எஜமான் கனப்படுத்தின ஒரு யோசேப்பு, எஜமான் உயர்த்தின ஒரு யோசேப்பு. அதே எஜமான் அவனை பிடித்து அவனை கட்டி, அந்த கோரமான காட்சியை பாருங்கள்.
நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், பரிசுத்தவனாகிய யோசேப்பு இப்பொழுது பொய்க்குற்றச்சாட்டு அவன் மேல் வந்தது. அவனை கைது செய்து அவனை சிறையிலே கொண்டு போய் அடைத்தார். ஆகவேதான் கர்த்தர் கூட இருந்தார். அந்த சிறையில் இருக்கிறார். 1 வருடம், 2 வருடம், 5 வருடம், 10 வருடம், 12 வருடம் இருந்தார் என்று ஹிஸ்டாரிக்கலாக சொல்லப்படுகிறது. யோசேப்பு 12 வருடம் அந்த சிறையில் யோசேப்பு. அவனுக்கு இருந்த பொறுமை, அவனுக்கு இருந்த சகிப்பு, அவனுக்கு இருந்த தாழ்வு, அவனுக்கு இருந்த அவனுக்கு இருந்த அந்த நீடிய சாந்தம். அவன் மனைவி பற்றி ஒன்றும் சொல்லலை. எஜமான், என் மேலே தப்பு இல்லை, இந்த அம்மா தான், அவங்க தான், அதற்கு காரணமே அவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் யோசேப்பு பேசலை. யோசேப்பு தன்னுடைய நாவை அதிகமாக நீதிகரிக்கிறதுக்காக அவன் உபயோகப்படுத்தலை. செஞ்சிருக்கலாம். அவன் உத்தமன். இங்கே ஆவியானவர் அவன் ஒரு நல்ல உத்தமன் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் அவன் கத்தி கூச்சல் போட்டு எஜமாட்டியம்மா தான் காரணம் என்று கதறி சொல்லி கூட, என்னை கட்டுறீங்களே, இதற்கு இவங்க தான் காரணம் கூட குற்றம் சாட்டியிருக்கலாம். ஆனால் யோசேப்புக்கு அந்த சகிப்பின் தன்மை பாருங்கள். கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தருக்கு தெரியும், என்னை பற்றி கர்த்தருக்கு தெரியும், என் இருதயம் கர்த்தருக்கு தெரியும், என் உத்தமம் கர்த்தருக்கு தெரியும், நான் கடந்து வந்த பாதை கர்த்தருக்கு தெரியும், நான் அவருக்கு உண்மையாக இருந்தது கர்த்தருக்கு தெரியும். அதுபோதும். மனிதர்கள் என்னை என்ன வேணாலும் தூற்றி கொள்ளட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதான் யோபில் ஒரு வசனம் சொன்ன, உத்தமன் பரியாசமானப்படுகிறான், நீதிமான் பரியாசமானப்படுகிறான். அருமையான தேவபிள்ளை, நீ நீதிமானாக இருப்பாயானால் உனக்கு பாடுகள் இருக்கிறது. நீ உத்தமமாக ஜீவிக்க இருப்பாயானால் உனக்கு எதிர்ப்புகள் அதிகமாக வருத்து கொண்டே. இதுதான் கர்த்தர் அனுமதிக்கிற பாதை. கர்த்தர் அந்த பாதையை தான் கடந்து போனார். பரிசுத்தவான்கள் அந்த பாதையை தான் கடந்து. பரலோகம் எல்லாரும் இல்லை, பாடுபடுகிறது. பலியினால் உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்பார். அவருடைய பரிசுத்தவான் உடன்படிக்கை பண்ணி பிரதிஷ்டை பண்ணின சாட்சி, மனசாட்சியிலே சாட்சி, இருதயத்திலே சாட்சி, பேச்சிலே சாட்சி, உடையிலே சாட்சி, தாழ்மையிலே சாட்சி, சகிப்பிலே சாட்சி, உத்தமத்திலே சாட்சி. யோசேப்பு சாட்சியாக 12 வருடம் சிறையில் போராட்டம். மற்றவர்களுக்கும் உதவி செய்திருக்கிறான். சொப்பனங்களுக்கு அர்த்தம் தெரியாமல் அவன் சொன்ன சொப்பனங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. அத்தனை பேரும் அவனை மறந்துட்டாங்க. அவன் சொன்ன சொப்பனங்கள்லாம் நிறைவேறினது. யோசேப்பு சிறையில் இருக்கிறான். ஒருத்தரை கொலை செய்கிறான், போய் சிறையில் இருக்கிறான். இப்போ என்ன பாவம் அறியாமல் யோசேப்பு சிறையில் இருக்கிறான். ஒருத்தனை அடிக்கலை, ஒருத்தனுக்கு துரோகம் பண்ணலை, யாரையும் கெடுக்கலை, யாரையும் அவன் துன்மார்க்கமாக பேசலை. யோசேப்பு சிறையில் இருக்கிறான். 12 வருடம் சிறையில் இருக்கிறான் யோசேப்பு. அதுதான் நம்முடைய பாவம். யோசேப்போடு கர்த்தர் இருந்தாலும் 12 வருடம் கர்த்தர் அவனோடு கூட இருந்திருக்கிறார் சிறையில். இதுதான் பாவம். இதுதான் ஒரு நீதிமானுடைய பாவம். தேவ பிள்ளைய, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியாக உன்னோடு பேசுகிறேன். இதுதான் உன்னுடைய பாவம். கர்த்தருடைய நியமனம் பொய்க்குற்றச்சாட்டு உன்னை வெட்கப்படுத்துவான், உன்னை அவமானப்படுத்துவான், உன்னை கலகப்படுத்துவான், உன்னை தூற்றி திரிவான், உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்துவான், ஒரு ரகசியத்தை எல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்துவான். இதான் அவங்களுடைய பாதை. இதுதான் யோசேப்புடைய பாதை.
இதான் பரிசுத்தவானுடைய பாதை. இதில் நீ கடந்து தான் யோசேப்புக்கு கர்த்தர் கூடவே இருந்தார், கிருபை தந்தார், சகிக்க கிருபை தந்தார், பொறுமையாக இருக்க கிருபை தந்தார், உண்மையாக இருக்க கிருபை தந்தார். ஓ, எவ்வளோ அருமையான யோசேப்பு! ஆகவேதான் கர்த்தர் அவனை உயர்த்தினார். எகிப்திலே முழுமைக்கு அவனை அதிகாரியாக்கினார். முத்திரை மோதிரத்தை பார்வோன் போட்டுக் கொண்டிருந்ததை அவனுக்கு போட்டான். இரண்டாம் ரதத்திலே அவனை ஊர்வலமாக சுற்றி வந்து எல்லாரும் அவனை பணியுங்கள் என்று பார்வோன் சொன்னான். முழு எகிப்திற்கும் அவனை பெரிய ஒரு தலைவராக கவர்னராக உயர்த்தி உத்தரவில்லாமல் ஒருவனும் கையும் காலும் அசைக்க முடியாது என்று சொல்லி ஒரு பெரிய ஜீவோவை பாஸ் பண்ணினார். ரகசியம் என்ன? சகிக்கிறவன் பொறுத்தவன் பூமியால், சாந்தமல்லவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்வான். கர்த்தர் அவனை ஆளுகை செய்ய வைத்தார், உயர்த்தினார், கனப்படுத்தினார். அன்பான தேவப்பிள்ளை, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்துடைய ரகசியத்தை குறித்து இன்னைக்கு உன்னோடு 5 காரியங்களை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கிறோம். தேவாவியானவர் அசைவாடி, கர்த்தர் உண்மை உள்ளவர். ஓ, தேவாவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதத்துடைய ரகசியத்தை நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah, 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 hallelujah. Praise you, Father God, we praise you. Thank you, Jesus. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை துதியுங்கள். தோத்திரம், 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 தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. Praise you, praise you, praise you, praise you. Praise you, praise you, praise you, praise you. Hallelujah, hallelujah, hallelujah. Oda gatira katura bakara katura. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. அன்பீதுவே அன்பீதுவே என்னை அழைத்து அன்பே இதுவே அன்பீதுவே அன்பீதுவே என்னை அழைத்து அன்பே இதுவே அன்பில் பரிசுத்தனாய் என்னை நிறுத்த பிதா நினைத்த பிறன்பே சகீத தேவ ஜனத்தோடு பரணி அன்பாய் அழைத்தீர். சகீத தேவ ஜனத்தோடு பரணி அன்பாய் அழைத்தீர். வீடு நாடு யாவோ மறந்தேனா இயேசுவே உம்மை பின் செல்ல. வீடு நாடு யாவோ மறந்தேனா உம்மை பின் செல்ல. அன்பீதுவே அன்பீதுவே என்னை அழைத்த கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கர்த்தரை சோதரம் பண்ணலாம். தோதுரா 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 தோதுரா. யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினவர் நம்மை உன்னை உயர்த்துவார். சோதரம் பண்ணலாம் எல்லாம். தோதுரா 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 தோதுரா. யோசேப்புடைய ஆசீர்வாதத்துடைய ரகசியங்களுக்காக சோதரம் பண்ணுவோம்.
தோத்திரம் 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 தோத்திரம். அவருடைய பரிசுத்தம், வாலிபத்தின் பரிசுத்தம், அவருடைய தரிசனம், கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அவருடைய உண்மை, அவன் பாடுகளை சகிக்கிறவனாக இருந்தார். அவன் பரிசுத்தவான், அவன் பரிசுத்தவான், அவனுடைய பிரதிஷ்டை நிறைந்தவன் என்று கூட சொல்லலாம். பரிசுத்த விஷயத்தில் he was a consecration servant of God. அவன் பரிசுத்தத்திலே நிலைத்திருந்தான். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். தோத்திரம் 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 தோத்திரம். இப்ப இம்மட்டும் தேவாவியானவர் நம் மத்தியிலே அசைவாடினதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை ஆராதனை எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வர கர்த்தர் கிருபை செய்து, கர்த்தர் ஆறு முதல் முடி வரை தேவாவியான மத்தியிலே அசைவாடினே பாடல்களை ஆசீர்வதித்து, ஆராதனை ஆசீர்வதித்து, கர்த்தருடைய வார்த்தையை எங்கள் மத்தியிலே திட்டவட்டமாக நீர் போதித்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு பேசும், எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் நம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.